ஆண்டுகள் தாண்டி பூமியில் மனிதர்கள் அதிகமாகிவிட்டனர். வளங்களும் குறைந்து போனது. அப்போது சில விஞ்ஞானிகள் மார்ஸ் கிரகத்தில் குடியேற்றம் செய்யும் திட்டத்தை ஆரம்பித்தனர். முதலில் 1000 பேர் சென்று ஆருண நகரம் என்று பெயரிட்டு ஒரு குடியிருப்பை அமைத்தனர். அங்கே கண்ணாடி போல பெரிய டோம் கட்டிடங்கள், கிளாஸ் டோம்ஸ் இருந்தது. அதற்குள் ஆக்சிஜன், தண்ணீர், பசுமை மரங்கள், ஆல் கிரியேட்டட் ஆர்டிபிஷியலி. மார்ஸ் மண்ணில் வளரக்கூடிய சிறப்பு வகை அரிசி விதைகள் மற்றும் பழமரங்கள் பயிரிடப்பட்டன. சூரிய ஒளி போதாமல் இருந்ததால் அவர்கள் பெரிய சூரிய ஒளி சேகரிப்பு பலகைகளை, சோலர் பேனல்ஸ் வைத்து ஆர்டிபிஷியல் லைட்ஸ் மூலம் தாவரங்களுக்கு ஒளி கொடுத்தனர். மார்ஸ் மக்கள் வேலை, பள்ளி, விளையாட்டு எல்லாவற்றையும் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் விண்வெளி உடைகள் அணிந்து வெளியே சென்று சிகப்பு மணலில் பந்தாட்டம் விளையாடினார்கள். ஆனால் ஒரு நாள் பெரிய தூசி புயல் மார்ஸ் நகரத்தை மூடியது. மின் சக்தி நிற்க ஆக்சிஜன் உற்பத்தி இயந்திரங்கள் ஆபத்தில் சிக்கின. அப்போது அங்கிருந்து ஒரு சிறிய சிறுவன் ஆரியன் தான் தனது அறிவால் சோலார் பேனல்களை மீண்டும் இணைத்து மின்சாரம் இயங்கச் செய்தான். அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். மார்ஸ் மக்கள் பின்னர் உணர்ந்தார்கள், வாழ இடம் எது என்றாலும் ஒன்றுபட்டால் மட்டுமே உயிர் காக்க முடியும் என்று. அதன் பிறகு அவர்கள் சிகப்பு கிரகத்தை பசுமை கிரகமாக மாற்றும் கனவு கொண்டு வாழ ஆரம்பித்தனர்.